யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அதுவும் புதன் கிடைத்தாலும் பெண் கிடைக்காது என்ற ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் இன்று நான் சொல்கின்ற ஒரு சொற்பொழிவு கேளுங்கள், இதுவும் கிடைக்காது. நன்றாக கவனிங்கள். நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கமல் சார் அவர்கள் பாடல் எல்லாம் பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறேன். நான் ஏற்கனவே கூறியிருப்பேன், கமல் சார் ஒரு மேடையில் ஒரு வாசகம் சொன்னார். அந்த வாசகத்திலிருந்து நான் கண்டெடுத்த வாசகம் என்று உங்களுக்கு நிறைய முறை கூறியிருப்பேன். அதுபோல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படம் படையப்பா. அந்த படத்தில் வாழ்க்கைக்கு இப்படி வாழக்கூடாது என்று ஒரு வசனம் வரும். அந்த வசனம் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். அது அருமையான வசனம். அதை யார் எழுதினார் என்று, யார் கற்பனையில் வந்தது என்று தெரியாது. ஆனால் அந்த படத்தில் ரஜினி சார் பேசுவார் அந்த வசனம். அந்த வசனம் என்னவென்றால், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்ற. அது ரொம்ப ஒரு அருமையான வாசகம். இதுபோல் ஒரு வாசகத்தை மக்களுக்கு நான் எடுத்துரைக்க எனது கற்பனையில் வந்த வாசகத்தை நான் கூறுகிறேன். ஆண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று. கொடுக்கும் குணமுடையவரை கண்டால் கையெடுத்து கும்பிட வேண்டும், வருத்தப்பட வேண்டும். நம்மால் அவரை போல் பிறருக்கு கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்க வேண்டும். பயப்பட வேண்டும். வாங்கிய கடனை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற பயம் என்றும் இருக்க வேண்டும் மனதில். இப்படி இருந்தால் அந்த ஆணை வெல்ல யாரும் முடியாது. அவர் வாழ்வில் தோல்வி இருக்காது. பெண்கள் என்றால் கதிரவன் வரும் முன் தூக்கம் களைய வேண்டும். பின்பு வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு சுத்தப்படுத்த வேண்டும். அதன் பின்பு வேலைக்கு செல்லும் கணவனை மனம் கோணாமல், மனம் நோகடிக்காமல் நல்ல முறையில் வழி அனுப்ப வழிவகுக்க வேண்டும். இப்படி ஒரு பெண்மணி வாழ்ந்தால் அவர் வாழ்விலும் தோல்வி என்பது வராது. அவரை யாரும் வெல்ல முடியாது. இப்படி இருப்பவர்கள் இணைந்து ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாக மேன்மை அடையும். இது எனது கற்பனைக்கு வந்த ஒரு வாசகம். நான் இதை ஒரு பொன்மொழியாக உங்களுக்கு அளிக்கிறேன். கேளுங்கள். இந்த வாசகம் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று இதுவே எனது யூடியூப் சேனல் உரையாகும். ஆகவே நீங்கள் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவிங்கள், அவர்களும் பார்க்கட்டும். எனது யூடியூப் சேனல் நீங்கள் பொறுமையாக பார்த்தால் நான் அறிவு தெரியும். முழுமையாக கேட்டால் கேட்டவை நல்ல விஷயம் என்று புரியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.